பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். தேவ பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சில நன்மையின் காரியங்கள் உண்டு. எதிர்பார்த்திராத, நம்மை எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிற வேளை இந்த நாட்களில். ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய தேவைகளை பற்றியது, நம்முடைய எதிர்காலத்தை பற்றியது, இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகளை பற்றியது. ஆனால் தேவனோ, வேதம் சொல்கிறது, நீ நினைக்கிறதிலும் நீ விரும்புகிறதிலும் அதிகம் உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அப்படி நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவன் நினைத்தாலே ஒரு காரியம் உன்னுடைய வாழ்வில் நிறைவேறும். எதிர்பார்த்திராத பயங்கரமான பெரிய பலத்த கிரியைகளை ஆமென் செய்ய காணும்போது கர்த்தர் இறங்கி பலத்த கிரியைகளை செய்கிறார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வீடுகளிலும், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தலைமுறைகளில், நாம் செய்கிற ஊழியங்களிலும் கர்த்தர் அந்த பயங்கரமான கிரியைகளை செய்ய ஆமென் இறங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். எகிப்திய ஜனத்தில் ஆமென் எகிப்தின் நடுவில் ஆமென் தெய்வ பிள்ளைகளின் கூப்பிடுதலை கேட்டு ஆமென் இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. பயங்கரமான கிரியைகள் இன்றும் அவைகள் திருளூட்டத்தக்கதான பலத்த கிரியைகள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான கிரியைகளை அவர் இன்றைக்கும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இது நடக்குமோ? இந்த காரியம் எப்படி ஆகும்? அது ஆமென் இயலாத காரியம். ஆமென் என்று எந்தெந்த காரியங்களை நாம் நினைக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் எந்த இடத்திலும் ஆமென் அதிகார வர்க்கத்தில் ஆனாலும், கீழ்மட்டத்தில் ஆனாலும், உயர்மட்டத்தில் ஆனாலும் பலத்த கிரியைகளை, பயங்கரமான கிரியைகளை செய்ய அவர் இன்றும் வல்லமையுள்ள கர்த்தர். உன் ஆண்டவர், நீ ஆராதிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் உன் வாழ்வில் பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவர், உண்மையுள்ள தேவன். அதை அறிந்து ஆமென் நன்றியோடு அன்று செய்த கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் குறுகவில்லை. அன்று பலத்த கிரியைகளை செய்ய இறங்கின தேவனுடைய அந்த தெய்வ வல்லமையும் பிரசன்னமும் இன்றைக்கும் மாறி போகவில்லை. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் நாம் கண்கள் காணத்தக்கதான பயங்கரமான கிரியைகளை செய்கிற கர்த்தர் நம் வாழ்விலும் எழுந்தருள்வார், நம் குடும்பத்தில் எழுந்தருள்வார், நம் திருச்சபைகளில் எழுந்தருள்வார். செபிக்கலாமா? எதிர்பார்ப்போடு செபிப்போம். நல்ல தகப்பனே, கடந்த நாளுகளில் சரித்திரத்தில் கர்த்தர் செய்த பயங்கரமான கிரியைகளை என் ஆண்டவர் அம்மை எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளை இந்த நாட்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அது எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆமென் கண்கள் காணத்தக்கதாக பயங்கரமான கிரியைகளை நீர் செய்வீர். ஆமென். அதற்காக எழுந்தருளுகிற கர்த்தர், இறங்கி வருகிற தேவன், என்னை கேட்கிற என்னோடு செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அதுபோல வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத பயங்கரமான கிரியைகளை ஆண்டவரே இந்த நாட்களில் கட்டளையிடுவீராக. ஆமென். இந்த வாழ்க்கையில் இது இயலாது, நடக்காது என்று எவைகளை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தின் மேல் கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகள் வெளிப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபையுள்ள தேவ சந்நிதியிலிருந்து அந்த தெய்வ மகிமை இறங்கி வரட்டும். ஆமென். அற்புதங்களை, பயங்கரமான கிரியைகளை செய்த உம்முடைய கரம் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் மேல், குடும்பங்கள் மேல், திருச்சபைகள் மேல், தேசத்தின் மேல் நீட்டப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான கிரியைகளை செய்கிற கர்த்தர் நம் தேவன். God bless you. Praise the Lord.